ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பர் உம்மில் வாழ்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பர் உம்மில் வாழ்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றே, கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிக்கிறேன், பிறரும் வாழ எங்கள் வாழ்வு கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதீரென்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். இயேசுவில் இனியவர்களே, இந்த ஞாயிறு திருப்பலியை பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். அனைத்து குடும்பங்களையும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வாரம் நாம் மேற்கொள்கிற பயணங்கள், செய்கிற பணிகள் அனைத்தையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். மேலும் இந்த வழியிலே அந்தோணி அம்மாள், செந்தில், ரெஜினா, பாக்கியராஜ், மேரி, மகேஷ் கண்ணன், ஆரோக்கிய செல்வம் இவர்கள் குடும்ப நலனுக்காக பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அனைவரும் ஞானத்திலும் அறிவிலும் படிப்பிலும் சிறந்து விளங்க, அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகம் கிடைக்க, அருள் சகோதரி அமளி அவருடைய பணி சிறக்க, உடல் உள்ள ஆன்மீக சுகத்திற்காக குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களும் இறைவனின் நித்தியலை பார்த்தல் அடையும்படியாக ஜெபிக்கிறார்கள். இந்த கருத்தோடு சேர்த்து நாமும் நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்மவர்களுடைய தேவைக்காகவும் பக்தியோடு பலியிலே மன்றாடுவோம். ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களுக்கு தூய ஆவி பெருவிழா மற்றும் திரு அவையின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அன்று திருத்தூதர்கள் அனைவரும் தூய ஆவியின் வருகைக்காக மாடியறையில் கூடியிருந்தது போன்று இன்று நாம் அனைவரும் தூய ஆவி பெருவிழாவை கொண்டாட ஆலயத்தில் ஒருமனதாய் கூடி உள்ளோம். அன்று திருத்தூதர்கள் ஒருமனதாய் கூடி ஜெபித்தார்கள், தூய ஆவியின் வல்லமையை பெற்று கொண்டார்கள். இயேசுவை போல் தங்களுக்கும் துன்பம் ஏற்படுமோ என்று பயந்து மறைந்திருந்த அவர்கள் பயம் நீங்கி இயேசுவை பற்றி அறிவிக்க துணிவுடன் சென்றனர். எதிர்கால பயம் நீங்கியது. தாங்கள் கண்டதும் கேட்டதுமான கடவுளின் மாபெரும் செயல்களை அறிவிக்காமல் தங்களால் இருக்க முடியாது என்ற நிலைக்கு வந்தனர். ஆவியாரின் உடனிருப்பால் தங்களை மறந்தனர். இந்த ஆவியாரின் தூண்டுதலால் நாம் கடவுளை அப்பா, தந்தாய் என அழைக்கும் உரிமை பெற்றுள்ளோம். அதனால் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றோம். இயேசு தமது சீடர்களை திக்கற்றவர்களாக விட்டுவிடாமல் உங்களுக்கென ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்ற வாக்கை நிறைவேற்றுகிறார். இந்த துணையாளரே நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருவார். நமது திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட ஆவியின் ஆற்றலினால் கடவுளை நம் துணையாக கொண்டு பிளவுகள், பிணக்குகளை மறந்து நல்லுலகு படைக்கும் சமூகமாக கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழ வரம் வேண்டி இப்பலியினில் இணைவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம் திருமுழுக்கு நினைவாக நமது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி வென்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரை எல்லாம் வல்ல இறைவாவும் மக்களின் வேண்டல்களை கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவுகூரும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமதாசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமைத்தலை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை வடிந்த எங்கள் மனித இயல்பை புதுப்பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக பாஸ்கா பெருவிழாவிலும் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதரர் சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறத்தில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கன் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனை. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தை
தந்தையே இறைவனே ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே செம்மறியே 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 இறை தந்தையினின்று உதித்தவனே செம்மறியே 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 இறை தந்தையினின்று உதித்தவனே தந்தையினின்று உதித்தவனே உலகின் பாவம் போக்குபவரே நீர் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே இறங்குமையா எம்மீது இயேசு கிறிஸ்து தெய்வமே தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர் தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியாரின் அருள் பொழிவை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் தங்கள் நிலையிலிருந்து துணிச்சல் பெற்று தூய ஆவியால் நிரப்ப பெற்று துணிச்சலோடும் கொள்கை பிடிப்போடும் இயேசுவின் நற்செய்தியை போதித்தனர். அயல் மொழிகளில் பேசினர், பிறரின் மொழிகளை புரிந்து கொண்டனர். நாமும் இத்தகைய துணிவை பெற அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனம் 1-11 வரை. பெந்தைக்கோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவு உற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர்.
தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்றவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபெத்தாமியா, யூதயா, கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், உரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதம் தழுவியோரும், கிரேக்கரும், அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 104. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். 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 என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதுக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர்தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே,
உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 8 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா, தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நம் கடவுளின் உரிமை பேறு பெற்றவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய ஆவியே எழுந்தருளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 14ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 15, 16 தொடர்ந்து 23 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். 23 முதல். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம்.
என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இன்றைய நாளில் நாம் தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். பெந்தைக்கோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுகிறோம். எனவே பெருவிழா மகிழ்ச்சியை கடவுள் எழுப்பி ஒருவர் மற்றவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். இனியவர்களே, கைத்தட்டுறதுலேயே நம்ம சேர்ந்துருக்க மாட்டாங்க, அப்படிதானே? அது நிறைய கைத்தட்டுதாங்களே, நம்ம கைத்தட்டலாம் யார் பார்க்க போகிறா? சாமிக்கு மட்டும்தான் தெரியும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? இனியவர்களே, இன்றைய நாளில் என்ன சிறப்பு அப்படின்னா, தூய ஆவியார் இறங்கி வந்தார் என்பது மட்டுமல்ல, மாறாக திரு அவை உருவானது. திருச்சபை உருவான நாள் இந்த நாள் என்று திருச்சபை சொல்கிறார். திரு அவை உருவானது எப்படி என்றால், இயேசுவினுடைய திருத்தூதர்கள், சீடர்கள், இயேசுவினுடைய தாய் மரியா, அவரோடு இணைந்த சில பெண்கள் என்று சொல்லி மேல் மாடியிலே யாரெல்லாம் இயேசுனுடைய வாக்குறுதிக்காக காத்திருந்தார்களோ அவர்களுக்கு அந்த வாக்குறுதி நிறைவேறிய காலம். திரு அவை என்பது இயேசு கிறிஸ்து சொல்லிய வாக்கு நிறைவேறுவதால் உருவானது. தூய ஆவியை உங்களுக்கு தருவேன், தூய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரையில் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்காது ஜெபியுங்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்பி சீடர்கள், திருத்தூதர்கள் எருசலேமிலே தங்கி தூய ஆவிக்காக ஜெபிக்கிறார்கள். தூய ஆவி பெந்தெகோஸ்தே என்கிற இந்த நாளிலே அவர்கள் கொடுக்கப்படுகிறது. எனவே திரு அவை உருவாகும். இனி இவர்களே, திரு அவை உருவானதில் மிக ஆச்சரியமான அல்லது மகிழ்ச்சியான அல்லது நாம் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால், தொடக்க நூல் 11வது அதிகாரம் முதல் 9 இறை வார்த்தைகள் அதனுடைய தலைப்புடைய யாரா வாசிங்க. தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் பாபேல் கோபுரம். இனி இவர்களே, பாபேல் கோபுரத்தினுடைய நிகழ்வு நாம் அனைவருக்குமே தெரியும். இஸ்ரேல் மக்கள் என்கிற ஒரே ஒரு இனம் இருக்கிறது. அந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து நம்முடைய பெயரை நாம் நிலைக்க செய்ய வேண்டும், அதற்காக மிக உயரமான ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். அந்த கோபுரத்திற்கு பேர் பாபேல். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? அவர்கள் உணர்வு அடிப்படையிலும் அவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையிலும் அவர்கள் தவறாக இருக்கிறார்கள் என்பதை ஒரு பல மொழிகளை அவர்களுக்கு ஏற்படுத்த அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிதறி போகிறார்கள். இறுதி இறைவார்த்தை 9வது இறைவார்த்தை, ஆகவே பாபேல் என்று பிளவுபட்ட என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் ஒரே மொழியில குழப்பத்தை உண்டாக்கினார். அவர்கள் உலகமெங்கும் சிதறுண்டு போயினர். ஒரே இன மக்கள் மொழியிலே குழப்பம் ஏற்படுகிற பொழுது அவர்கள் உலகெங்கும் சிதறி போகிறார்கள். தொடக்க நூலில் நாம் இதை பார்க்கிறோம். இனி இவர்களே, தொடக்கத்திலே மொழியில் குழப்பம் உண்டாகிற பொழுது சிதறி போன மக்கள் பெந்தெகோஸ்தே நாளில் அதே மொழியில் பலபயப்பட்ட மொழிகளினால் ஒன்று சேர்கிறார்கள். தூயாவி இறங்குகிற பொழுது எல்லா மக்களும் அல்லது தூயாவியை பெற்றுக்கொண்ட மக்கள் பல்வேறு விதமான மொழிகளை பேசுகிறார்கள். அவர்கள் அறியாத மொழிகளை பேசுகிறார்கள். முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், வெளியில் இருக்கிற மக்கள் சொல்கிறார்கள், பார்த்தரும், மேதியரும், எலாமியரும், மெசபதோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை எடுத்த லிபியாவில் வாழ்கிற நாம், இத்தனை பகுதிகளில் இருக்கிற நாம், இவர்கள் நம் மொழிகளில் பேசுவதை கேட்பது எப்படி என்று கேட்கிறார்கள். தொடக்கத்திலே மொழியில் குழப்பம் ஏற்பட்டு சிதறி போன மக்களை தூய ஆவியார் பல மொழிகளில் வாழ்கிற மக்களை ஒன்று சேர்த்து ஒரே இடமாக, ஒரே இனமாக, ஒருவர் மற்றவரை பேசுவதை புரிந்து கொள்ளக்கூடிய தளமாக உருவாக்குவதுதான் திருச்சபை. திரு அவை என்பது ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுடைய, குறிப்பிட்ட இனத்தினுடைய, குறிப்பிட்ட இடத்தை சார்ந்த ஒரு காரியம் அல்ல. திரு அவை என்பது அனைத்து மக்களையும் உள்ளடக்கியது.
நான் வாசிக்கிற நம்பிக்கை அறிக்கையிலே சொல்லுவோம், ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். ஒரே திருச்சபை. ஒரே திருச்சபை என்பதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை, குறிப்பிட்ட மனிதர்களை சார்ந்தது அல்ல. நாம் பலர், ஆனால் ஒன்றாக இருக்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் பருகுவது போல உலகமெங்கும் பரவி இருக்கிற திரு அவை ஒன்றாக இருக்கிறது. ஒரே திரு அவை. கத்தோலிக்கம் என்பது உலகமயமாக்குறது, உலகத்தை சூழ்ந்திருக்கிறது, உலகமெங்கும் பரவி இருக்கிற சபை. புனிதமானது. ஏன் புனிதம்? பல்வேறு தரப்பட்ட மக்கள் ஒன்றாக ஒரே இடத்தில் குழுமி இருந்தார்கள். இனி அவர்களே, திருத்தூதர் பணிகள் முதல் அதிகாரம் 14, 15 ஆகிய இறை வார்த்தைகள். அவர்கள்னா திருத்தூதர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் இயேசுவின் தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது, இனி இவர்களே மேல் மாடியில் 120 பேர் ஒரே மனதோடு செபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரே மனதோடு குழுமி இருந்தார்கள். எந்த பிரிவும் இல்லை, எந்த பிளவும் இல்லை. அங்கே கூடியிருந்த மனிதர்கள் எல்லாம் யாரு? திருத்தூதர்கள். திருத்தூதர்களை பற்றி நாம் பார்ப்போம். திருத்தூதர்கள் இயேசு வாழ்ந்த பொழுது யார் பெரியவர், நீயா நானா, யாருக்கு தலைமை பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சண்டையிட்டவர்கள். இயேசுவை மறுதளித்த பேதுரு, இயேசு கைது செய்யப்பட்டபொழுது ஓடி போனவர்கள், இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களிடம் ஒப்படைத்திருந்த தன்னுடைய மகன் இழந்து போயிருக்கிற வேதனையில் இருக்கிற தாய் இருக்கிறார். இந்த இருவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் ஒருவரை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள். நம்பிக்கை துரோகம் செய்த மனிதர்களை நீங்கள் மன்னித்து விட்டீர்கள். நீங்கள் 2 பேரும் சேரும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் நல்ல மனசோடு போயிருக்கலாம், ஆனாலும் அந்த தப்பு உங்களுக்கு ஞாபகம் வராமல் இருக்காது. தவறுகள் மன்னிக்கப்படுகிறது, மறக்கப்படவில்லை. அப்போ இப்படிப்பட்ட மனநிலையில் குழுமி இருக்கிறார்கள். இயேசுவினுடைய தாய் மரியாவுக்கும் முற்றிலும் வேறு மனநிலை, அவருடைய சகோதரர்களுக்கும் முற்றிலும் வேறு மனநிலை. திருத்தூதர்களுக்குள்ளே பல மனநிலைகள். இயேசுவினுடைய சீடர்கள் இருக்கிறார்கள், சில பெண்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 120 பேர் குழுமி இருக்கிறார்கள். இனி இவர்கள் 120 பேர் வேறுபட்ட மனநிலையில் இருந்தாலும் அவர்கள் ஒரே மனத்தினராய் செபித்துக் கொண்டிருந்தார்கள். திரு அவையினுடைய பிறப்பின் மிக முக்கியமான தருணம். மக்கள் பலராக இருக்கலாம், பலவிதமான சிந்தனையில் உள்ளவர்களாக இருக்கலாம், பல இடங்களிலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்று சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் தூய ஆவி பொழியப்படுகிறார். தூய ஆவி பொழியப்படுகிற பொழுது திரு அவை உருவாகிறது. புனித திருச்சபை, அதுதான் புனிதம். ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழி வருகிற திறவை. திருத்தூதர் வழிகிறனா, திருத்தூதர்கள் பல்வேறுபட்ட மனநிலையில் இருந்தாலும் அவர்கள் தங்களுக்குள் இருக்கிற பிணக்குகளை எல்லாம் விடுத்து இயேசுவின் பெயரால் கூடியிருந்தார்கள். எனவே அந்த இயேசுவின் பெயரால் கூடியிருந்த திருத்தூதர்கள் வழிவந்த திரு அவை நாம். தூய ஆவியினுடைய வருகை நமக்கு சொல்லக்கூடிய காரியம் இது ஒன்றுதான். நீங்கள் ஒருமனப்பட்டு இருங்கள், ஒன்றாக இருங்கள். உங்களுக்குள் பிணக்குகள் இருக்கட்டும், பிளவுகள் இருக்கட்டும், கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கட்டும், ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து நீங்கள் கிறிஸ்தவர்கள், கடவுளுடைய மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள் என்ற பெயரில் ஒன்று கூடி வாருங்கள். தூயாவினுடைய செயல்பாடு அதுதான். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்று திருத்தூதர் பணிகளில் நாம் வாசிக்கிறோம். இனி இவர்களே, அப்ப கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிற இந்த தூய ஆவியினுடைய வல்லமையை தாங்கி இருக்கிற நாம் கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற பொழுது திரு அவை அளப்பரிய விதத்தில் வளர்கிறது. நாம் ஒரு மொழியை பேசி அதில் பல குழப்பங்களை ஏற்படுத்துகிற பாபேல் கோபுரத்தின் மக்கள் அல்ல. மாறாக பலதரப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் தூய ஆவியால் ஒன்று சேர்க்கப்பட்ட இறை மக்கள். தூய ஆவியாருடைய பெருவிழா நமக்கு அந்த செய்தியை தான் சொல்கிறது. நாம் பிரிந்திருப்பவர்கள் அல்ல, பிளவு ஏற்படுத்துபவர்கள் அல்ல, ஒன்று சேர்ந்திருக்க வேண்டியவர்கள், ஒருமனப்பட்டு வாழ வேண்டியவர்கள். அந்த ஒருமனப்பட்டு வாழ வேண்டிய வாய்ப்பை, அருளை ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் தரும்படியாக இந்த பலியிலே மன்றாடுவோம். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டு அருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்கி நமக்கு அருள் புரிவாராக. எங்களோடு என்றும் இருந்து எங்களை வழிநடத்தி வரும் வள்ளலே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொதுநிலையினர் அனைவரும் இறையரசை அறிவிக்கும் தீபங்களாய் இவ்வுலகில் வாழவும், அவரது விழுமியங்களை வாழ்ந்து காட்டிடும் சீடர்களாய் இருக்க தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா தந்தையே, என்றழைக்கும் உரிமையை எமக்கு தந்தவரே எம் இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் சமூக நீதிக்கு குரல் கொடுக்கும் மனப்பாங்கு உடையவர்களாயும் அல்லலுறும் மக்களை அரணாக இருந்து பாதுகாத்திடும் நல்லுள்ளம் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலின் இறைவா, எம் குடும்பங்களை உம் பாதம் சமரிக்கின்றோம். தூய ஆவியின் வல்லமையை பொழிந்து திருத்தூதர்களுக்கு துணிவினை தந்தது போல எம் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் உம் ஆவியின் வரங்களையும் கனிகளையும் நிரப்பிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்கொடை வள்ளலே எம் இறைவா, இன்றைய இளம் உள்ளங்களை கண்ணோக்கி பாரும். அவர்கள் இச்சமூகத்தில் தீமையை வெல்பவர்களாகவும் நன்மை செய்ய ஆர்வம் உள்ளவர்களாகவும் நீர் அளிக்கும் ஆவியின் வல்லமையை பெற்று மகிழ்ந்து என்றும் நிறைவு பெற்று வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். பெந்தேகோஸ்தே பெருவிழாவில் தூய ஆவியாருடைய பெருவிழாவை நம்முடைய பிள்ளைகளுக்கு தூய ஆவியினுடைய கொடைகள், கனிகள், வரங்கள் நிறைவாக கிடைக்கும்படியாக ஜெபிப்போம். நமது பங்கு சமூகம் முழுவதுமே ஆவியாரால் இயக்கப்படுகிற மக்களாக வாழும்படியான வரத்தை கேட்போம். தூய ஆவியாருடைய அசைவாடுதல் நம் வாழ்வின் எல்லா குறைபாடுகளையும் நிறைவாக்கும்படியாக ஜெபிப்போம். எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சார்ந்துவே அடியோர் உள்ளத்தில் எழுந்து வரும் இனிய ஸ்நேக தேவனே. எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சார்ந்துவே அடியோர் உள்ளத்தில் எழுந்து இனிய ஸ்நேக தேவனே. ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவுதிடம் பக்தியும் ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவுதிடம் பக்தியும் தெய்வ பயமான வரங்கள்
ஏழும் எமக்கு ஈவாயே. எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சார்ந்துவே. அடியோர் உள்ளத்தில் இனிய ஸ்நேக தேவனே. பேரிரக்கமுள்ள அன்பான எங்கள் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. நம்பிக்கையாளராகி நாங்கள் நேர்ந்தளித்திருக்கிற மன்றாட்டை நீர் கனிவோடு கேட்டிருக்கிறேன். தூய் ஆவியாருடைய பெருவிழாவிலே ஆண்டவரே, நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் தூய் ஆவியாருடைய செயலாற்றுதல், கொடைகள், கனிகள், வரங்கள் எங்களுக்கு கிடைக்கும்படியாக நாங்கள் செபித்திருக்கிறோம். அன்பான ஆண்டவர், உம்முடைய திருமகன் நேர்மையற்ற தந்தையை இப்படி சொல்வார் என்று சொன்னால், விண்ணகத்தில் இருக்கிற உங்களுடைய தந்தை எல்லா வரங்களோடும் தூய ஆவியை உங்களுக்கு தரமாட்டாரா என்று கேட்டிருக்கிறார். நீர் நேர்மையுள்ளவர், எல்லார் மீதும் பரிவும் இரக்கமும் காட்டுகிறவர். எங்களுடைய எளிய மன்றாட்டுக்களை கேட்டு இந்த மன்றாட்டுக்களோடு சேர்த்து தூய ஆவியையும் அவருடைய கொடைகளையும் கனிகளையும் வரங்களையும் அருள் கொடைகளையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பெனும் பலியாக அழித்தரும் நேரம். என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பெனும் பலியாக அள்ளி தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன் வரவே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன் வரவே தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பெனும் பலியாக அள்ளி தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிகளுக்கு ஏற்ப தூய ஆவியாரி பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவரா ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது.
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். உம்முரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிட செய்தருளினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அப்பண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்குவது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் அந்தோனிசாமி எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதா. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம்,
உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினேன். எழில் கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம். உனக்காக நான் வாழ்கிறேன். உன் அன்பில் ஒன்றாகினேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். ஜூபிலி ஆண்டுக்கான ஜெபம். விண்ணகத் தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றெரியும் பிறன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மாற்றெடுத்து கொள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயனாகிய எம்மில் விண்ணக செல்வதற்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதற்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசிரியருக்கு தலைவணங்குவோம்.
தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவிழம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலுமிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திடச் செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கை நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடையச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதையே, காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதையே, காத்திடுவாய் தாயே. மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதரசியே, மன ஒளி தாராய், மாசு அகலச் செய்வாய். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதையே, காத்திடு